இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சாட் ஐட்டம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அந்த குட்டி குட்டி பூரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த பானிபூரி பப்பட்லாம் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி பானிபூரி எல்லாம் பொரிச்சு எடுத்து ஒரு கவரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வெள்ளை பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கேங்க. அதை குக்கரில் போட்டு கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்தே வேக வச்சுக்கோங்க. வீட்டில் வெள்ளை பட்டாணி இல்லைன்னா அந்த காஞ்ச பட்டாணி க்ரீன் கலரை கூட நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணலாங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் 4 பூண்டு பல்லும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த பட்டாணியிலேருந்து ஒரு கரண்டி பட்டாணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் இருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா குலைவாக மசிச்சுக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஒரு கரண்டி பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. இது அந்த கிரேவியோட திக்னஸ்க்காக ரோடு சைடு மசாலா பூரி பண்ணுறவங்க இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வைக்கிறாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா கிரேவி திக்காக கெட்டியாக வந்துடுங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப்பு கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இது சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பானிபூரி மாதிரியே இதையும் பொரிச்சு எடுத்து நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளாக்ஸு பானிபூரி எல்லாமே பொரிச்சது ரெடிமேடாகவும் கிடைக்குதுங்க. அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு சர்விங் பிளேட்டில் உங்களுக்கு தேவையான அளவு பூரி எடுத்து உடச்சி விட்டுக்கோங்க. நான் 4 பூரி உடச்சி விட்ருக்கேன். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியை அதை ஒரு 3-4 கரண்டி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் மேலே தூவிடுங்க. லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளாக்ஸை நல்லா நொறுக்கி விட்டு மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா பொடியாக இருக்கிற ஓமப்பொடியை கூட மேலே தூவி சர்வ் பண்ணலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சூடாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.